படங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் ரீரிலீஸ் பண்ணாங்க, ரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்க, பரவாயில்ல. இப்போது தனுஷ் பிறந்த நாளுக்கு ராயன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது வட சென்னையும் புதுப்பேட்டையும் மறுபடியும் ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து தியேட்டர் அந்த படங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராயன் படம் வந்து சன் பிக்சர்ஸ் படம். அவங்க தியேட்டர் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தியேட்டரை பிடிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரே நேரத்தில் 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே சன் பிக்சர்ஸ் தான். இவங்க என்றைக்கு உள்ள பட பிஸ்னஸுக்கு உள்ளே வந்தாங்களோ எல்லா படத்தையும் ஒதுக்கிட்டு நான் தான் எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி 1000 தியேட்டர் 1100 தியேட்டர்னு போட்டு மற்ற படங்கள்லாம் விரட்டினாங்க. இந்த ஆகஸ்ட் 15ஓட ரேஸ் வந்து எந்த மாதிரி சார் இருக்கும்? ஏன்னா தங்களான் முன்னாடி இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருந்துச்சு. அதோட ரிலீஸ்க்கு, அதாவது அது அந்த படம் ஓடுறதுக்கு எதுவும் பாதிப்பு வந்து ஏற்படும்? இப்போ நிச்சயமாக அதுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்டி காலனி வரும்பொழுது ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிடுற படம் அது. அப்போ எப்படி சன் பிக்சர்ஸ் வந்து தியேட்டர்களை மொத்தமாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி ரெட் ஜெயிண்ட் வந்தாலும் பெரும்பாலான தியேட்டர்கள் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதாவது ரஞ்சித் கடந்த சில வாரங்களாக அவர் வந்து திமுகவுக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்க சைடு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருடைய படத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது ஏன் வந்து இங்கே தயாரிப்பாளர்கள் பிரச்சனைக்குரிய இயக்குநர்களையோ பிரச்சனைக்குரிய ஹீரோக்களையோ தம் படத்தில் பயன்படுத்த அஞ்சுறாங்கன்னா இந்த மாதிரி காரணங்களால் தான். அந்த விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற ஒரு படத்தோட LIK அந்த படத்தோட போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா வேகமாக இப்போ படப்பிடிப்பு போகுது. ஏன்னா நடுவில் விக்னேஷ் சிவன் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவரே ஷூட்டிங்க்கு 3 மணி நேரம் லேட்டாக வராருங்கிறது தான். ஒரு கட்டத்தில் அவரே சரியாகி நம்ம இனிமேல் கரெக்டாக அந்த படத்தை எடுக்கணும். ஏன்னா கரெக்டாக எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தது காரணம் என்னன்னா அவர் இந்த படத்தை அண்டர்டேக்மெண்ட்டாக இருக்குது. அவர் தான் பணம் போடுறாரு. அப்போ அவர் படம் போடும்போது ஊருக்கு முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா அடுத்தவங்க பணம்னா இங்கே அது காய்கறி தான், சொந்த பணம்னா பணம் தானே அது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலில் திரு வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தனுஷோட பிறந்த நாளும் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தான் ராயன் இப்போ நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ என்னென்னா சார், முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய நடிகர்களுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படம் எதுவும் வரல அப்படின்னா பழைய படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது படங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் ரீரிலீஸ் பண்ணாங்க, ரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்க, பரவாயில்ல. இப்போது தனுஷ் பிறந்த நாளுக்கு ராயன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது வட சென்னையும் புதுப்பேட்டையும் மறுபடியும் ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வர்ற படத்தையும் வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு செயலாக வந்து அமைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது பாதிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே தனுஷ் ரசிகர்கள் தான் ராயனை பார்க்குறதுக்கு முதலிடம் கொடுக்க போகிறாங்க. அவங்க புதுப்பேட்டையை விட்டுட்டு அப்புறம் வேறு என்ன படம் வட சென்னையை விட்டுட்டு ராயனுக்கு தான் வருவாங்க. ஒருவேளை ராயனை பார்த்துட்டு வேணால் 2வது சாய்ஸாக 3வது சாய்ஸாக இந்த படங்களை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி வந்து தியேட்டர் அந்த படங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராயன் படம் வந்து சன் பிக்சர்ஸ் படம். அவங்க தியேட்டர் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தியேட்டரை பிடிப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பாணி. எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரே நேரத்தில் 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே சன் பிக்சர்ஸ் தான். அது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 5 படம் 6 படம்லாம் வந்துட்டு இருந்த காலங்கள் இருந்தது. இவங்க என்றைக்கு உள்ள பட பிஸ்னஸுக்கு உள்ளே வந்தாங்களோ எல்லா படத்தையும் ஒதுக்கிட்டு நான் தான் எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி 1000 தியேட்டர் 1100 தியேட்டர்னு போட்டு மற்ற படங்கள்லாம் விரட்டினாங்க. ஸோ அந்த பாணியை தான் இந்த படத்துலையும் அவங்க கடைப்பிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது வட சென்னைக்கும் புதுப்பேட்டைக்கும் எவ்வளோ தியேட்டர் கிடச்சிருக்கும்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு ரொம்ப காலமாக உள்ளே வச்சுருந்துருப்பார். சரி, ஒரு தனுஷ் ஃபீவர் தனுஷ் ரசிகர்கள்லாம் திரண்டெழுந்து வரும்பொழுது சரி அவங்க இந்த படத்தையும் பார்த்தா ஓரளவு கலெக்ஷன் வருமே அப்படின்னு நினச்சி ரிலீஸ் பண்ணலாம். ஒரு போனஸ் மாதிரி தான், அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாருக்குமே ஒரே தேட்டர். இப்போது ராயன்கிறது ஒரு சோலோ படமாக வருது, அதனால வந்து எல்லா தேட்டருமே வந்து அது கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்போது, இதுக்கு அடுத்தடுத்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லுமே வந்துட்டு நிறைய படங்கள். இப்போது ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் படங்கள், அடுத்த வீக்கெண்ட் அப்படின்னா அதுலேயும் ஒரு பண்டில் ஆஃப் படங்கள். இந்த மாதிரி ஒரு படம் வரும்போதே இங்கே ஸ்க்ரீன் முன்ன பின்ன இருக்கும். ஒரு படம் ஓடும் ஒன்று ஓடாதுன்னு இருக்கும்போது எல்லா படங்களுமே வந்து குவிகிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? எதனால் இப்படி வந்து திடீர்னு? அதான் இப்போ ரிலீஸ் டேட் இல்லாமல் அவங்க தவிச்சிட்டு இருந்தது தான் காரணம். இப்போ இத்தனை வருஷமாக இத்தனை மாதங்களாக அவங்களுக்கு ஒரு சரியான ரிலீஸ் டேட்டு இல்லை. இப்போ இந்தியன் 2க்காக ஒதுங்கி போனவங்க ரொம்ப பேர்.
கடைசியில் அந்த படம் இப்படி வந்தோடனே ஐயோ நம்ம சேர்த்தே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. பார்த்திபன் சந்தோஷப்பட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு யாரும் வரலையே. ஓகே, டீன்ஸ் படம் நல்லா இருக்கணும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு படம் வரும்பொழுது அதுவும் நல்லா இருந்தால் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அது இந்தியன் டூவோட மோசமாக இருந்துன்னா எப்படி உள்ளே வருவாங்க? ஸோ அதனால் அது வந்து எந்தவித பலனும் அவருக்கு அளிக்கலைன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது எல்லா படமும் தேங்கி நின்ன படங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இறக்குறாங்க. ஓகே, இப்போ ராயன் வர்றதுனால இவங்களுக்கு இந்த டேட்டு கிடைக்கல. சரி, அடுத்த வாரம் என்னன்னு பார்த்து அதுக்கு வருவாங்க கொஞ்சம் பேர், அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் பேர் அப்படியே வராங்க. ஸோ இதுதான் நடைமுறை, வேறு ஒன்றும் வழியே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 15 அந்த டேட்டை வந்து ஒரு 4 படங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. தங்கலான், அதுக்கப்புறம் ரகுதாத்தா கீர்த்தி சுரேஷோடது, டிமாண்டி காலனி 2வும் நாங்கள் இப்போ வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த படமும் இணைஞ்சிருக்கு. இது இல்லாமல் இன்னொரு படமும் வந்து ஆகஸ்ட் அந்தகன் இப்போது பிரசாத்தோட படம், அதுவும் வந்து பல வருடங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஆகஸ்ட் 15 அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 15ஓட ரேஸ் வந்து என்ன மாதிரி சார் இருக்கும்? ஏன்னா தங்கலான் முன்னாடி இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருந்துச்சு, அதோட ரிலீஸ்க்கு, அதாவது அது அந்த படம் ஓடுறதுக்கு எதுவும் பாதிப்பு வந்து ஏற்படும் அதனால்? கண்டிப்பாக இப்போ நிச்சயமாக அதுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிமாண்டி காலனி வரும்பொழுது ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிடுற படம் அது. அப்போ எப்படி சன் பிக்சர்ஸ் வந்து தியேட்டர்களை மொத்தமாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி ரெட் ஜெயின்ட் வந்தாலும் பெரும்பாலான தியேட்டர்கள் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய படங்கள் முழுக்க ரெட் ஜெயின்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து சார் நான் அந்த படத்தை போட்டுக்கிறேன் சார், தங்கலான் பெரிய படமாச்சே, டிமாண்டி காலனியோட தங்கலான் தானே பெரிய படம், அப்போ நாங்கள் அதை போட்டுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அடுத்தடுத்து இவங்க பண்ணுற பெரிய படங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ ரெட் ஜெயின் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருப்போன்ட்டு பல பேர் அந்த படத்தை தான் தியேட்டரில் போடுவாங்க. இப்போ தங்கலானுக்கு ஆட்டோமேட்டிக்காக தியேட்டர் எண்ணிக்கை குறையும். இப்போ இந்த போட்டியில் அந்தகன்லாம் எப்படி உள்ளே வரும், ரகுதாத்தா எப்படி உள்ளே வரும், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியல. இந்த கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு படம் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 1-2 வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் தங்கலான் வந்து முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி நாங்கள் இந்த டேட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது திடீர்னு டிமாண்டி காலனி கடைசியாக ரேஸில் வந்தாலும் அதுக்கு எனக்கு தான் அதிக ஸ்பேஸ் கொடுக்குறேன், அதிக ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இது யாரும் பேசி இதை டிசைட் பண்ண முடியாதா சார்? இல்லைப்பா நாங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், நீங்கள் முன்ன பின்ன இந்த குழப்பம் வந்து இதனால் ஏற்படுது. நாட்டாமையே தீர்ப்பு தப்பாக சொன்னால் வேறு எங்கே போகிறது? ஓகே, ஏன்னா இப்போ ரெட் ஜெயிண்ட் உள்ளே வருது அப்படின்னாலே யாருமே வாயை திறக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வர்றதை நீங்கள் வர மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படி சொல்லி, அது அப்படி சொல்வதை விட இப்படி சொல்லலாம். அதாவது ரஞ்சித் கடந்த சில வாரங்களாக அவர் வந்து திமுகவுக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்க சைடு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருடைய படத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக அவங்க கையில் வந்து டிமாண்டி காலனி முடிஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க, அப்போ இறக்கு அப்படின்னு இறக்குவாங்க. இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை தான். ஒருவேளை தங்கலானை விட டிமாண்டி காலனி நல்லா இருந்ததுன்னு வைங்க, டோட்டலாக அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதாவது ஏன் வந்து இங்கே தயாரிப்பாளர்கள் பிரச்சனைக்குரிய இயக்குநர்களையோ பிரச்சனைக்குரிய ஹீரோக்களையோ தம் படத்தில் பயன்படுத்த அஞ்சுறாங்கன்னா இந்த மாதிரி காரணங்களால் தான். ஏன்னா அவர் வட்டிக்கு வாங்கி போட்டிருப்பார், அவர் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவருக்கு. இவங்க வந்து சும்மா இல்லாமல் எங்கேயாவது எதையாவது சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ இது நீண்ட காலமாக இங்கே இருக்குது. இதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் உணர்ந்து அட்லீஸ்ட்டு நம்ம படம் வர்ற வரைக்குமாவது நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி இருக்கணும். பட்டு இந்த விஷயத்தில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஒரு விஷயம். இப்போ ரஞ்சித் அவர் உயிருக்குயிராக நேசித்த ஒரு உயிர் போயிருச்சுங்கும்போது அந்த வருத்தத்துலேயும் வேதனையிலையும் அவர் பேசுகிறார். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் பேசாமல் அப்புறம் எப்போ போய் பேச முடியும் அவர்? ஸோ அதனால் அந்த சைடும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பாளருடைய பணம் அது உள்ளே இருக்குது. அந்த பயம் குறைந்தபட்சம் அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும். இதில் பாதிக்கப்பட போகிறது கடைசியில் தயாரிப்பாளர் தான் அப்படின்னு வரும்போது இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அது அவங்க வந்து இந்த மூவி ரிலீஸ் டேட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது முழுக்க முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சம்மந்தப்படுத்தி தான் இல்லை, அது தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வட்டியை தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னா வட்டி நீ கொடுப்பியான்னு கேட்பாங்கல்ல. அப்போ எல்லாருமே அதே ப்ரெஷரில் தான் எல்லாருமே அவங்கவுங்க வயிற்று வழியே அவங்கவுங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ நான் அதுக்குள்ளே வந்தே தீர்வுங்கிறது தான் எல்லாருடைய கணக்கும். அப்போ ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அதில் தலையிட்டு நீ அடுத்த வாரம் வா, நீ அதுக்கு அடுத்த வாரம் வான்னு சொல்கிறதுக்கெல்லாம் அதிகாரமே கிடையாது. இந்த டேட்
இப்படி இருக்கும்போது இதே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்கள் வந்தே தீருவோம் அப்படின்னு இன்னொரு படமும் வணங்கான் வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த படம் இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி அப்டேட்டே கிடையாது, தெரியாமல் இருக்கேன். அந்த படத்தோட நிலைமை இல்லை, அவங்க தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து நம்ம மோதி சேதமாகிறத விட, ஏன்னா ஒருவேளை நல்லாவே இருந்தால் கூட தியேட்டர் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். இப்போ தியேட்டர் ஷேரிங்கிறது தான் இங்கே நம்பர் 1 முக்கியமான பிரச்சனை. விஷயமே. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது சரி நம்ம இன்னொரு வாரம் தள்ளி தான் வருவோமே, இப்போ என்ன போங்கிற மாதிரி தள்ளி போகிறதா ஒரு தகவல் இருக்குது. சார், அப்டேட் சைடு பார்க்கும்போது முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. அந்த விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற ஒரு படத்தோட LIK அந்த படத்தோட போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ கோட்டும் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக உள்ளே வந்துருந்துச்சு. இந்த படம் இந்த LIK வந்து எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும்னு சொல்லுங்கள். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு தான் கேன்னு ஒரு போட்டு LICன்னு வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு. ஆமாம், அவங்க LIC நிறுவனம் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணதுனால இப்போ LIKன்னு அவங்க வச்சுருக்காங்க. பட் இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனான்னு நமக்கு தெரியல. பட்டு படப்பிடிப்பை இப்போ வேகமாக நடத்திட்டு இருக்காங்க. சீமான்லாம் அதில் நடிக்கிறார். அதில் நடிக்கிறாரு. ஆமாம், அதில் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சீமான் வந்து இயற்கை விவசாயியாக இருக்கார் படத்தில். உரம் தேவையில்லை, இயற்கை விவசாயம்தான் மேல் அப்படின்னு சொல்கிற ஒரு நபராக சீமான் வராரு. அவருடைய மகனான பிரதீப் ரங்கநாதன் செயற்கை விவசாயம்தான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லி ஒரு வேலையை பார்க்குறாரு. இப்போ இவங்க 2 பேருக்குமான மோதலும் புரிதலும் தான் படம்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதெல்லாம் புரியல. பட் இருந்தாலும் விக்னேஷ் சிவன் படத்தில் காதல் இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. அதுவும் பிரதீப் ரங்கநாதன் உள்ளே இருக்கும்போது அவருடைய பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ சார் எதிர்பார்க்கலாம். இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ வட மாநிலங்களில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அநேகமாக ஒரிசாவே இந்த மத்திய பிரதேசமே எங்கேயோ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது சீமான்லாம் அங்கே தான் இருந்தார். ஓகே. ஸோ அங்கே தான் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. நல்லா வேகமாக இப்போ படப்பிடிப்பு போகுது. ஏன்னா நடுவில் விக்னேஷ் சிவன் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவரே ஷூட்டிங்க்கு 3 மணி நேரம் லேட்டாக வர்றாருங்கிறது தான். அது வந்து இப்போ பல பத்திரிகைகளில் இப்போ நாங்கள்லாம் பேசி ஒரு கட்டத்தில் அவரே சரியாகி நம்ம இனிமேல் கரெக்டாக அந்த படத்தை எடுப்போம். ஏன்னா கரெக்டாக எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தது காரணம் என்னென்னா அவர் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணிட்டார். இப்போ அவர் தான் பணம் போடுறாரு. ஓகே. அந்த படத்தில் முதலில் தயாரிப்பாளர் அந்த லலித் வந்து போட்ட வரைக்கும் என்னுடைய முதலீடாக வச்சுக்கிங்க, நான் விளைகிறேன்ட்டு வெளில வந்துட்டார்னா படத்தில் இருக்கார். அவரும் ஒரு பங்குதாரராக இருக்கார். இதுக்கு மேலே வந்து விக்னேஷ் சிவன் பணம். அது அப்போ அவர் படம் போடும்போது ஊருக்கு முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா அடுத்தவங்க பணம்னா இங்கே அது காகிதம், சொந்த பணம்னா பணம் தானே அது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. இப்போ வந்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அந்த படத்தோட. சார், எல்லாரையும் பேசிட்டு இவரை பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. தளபதி அவரோட அடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி கோட்டு வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 42 நாட்கள் தான் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அடுத்த படம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எடுக்கும். அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹச் வினோத் தான் வந்து எடுக்கிறாரு இந்த படத்தை. பொலிட்டிக்கல் ஃபிலிமாகவும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த படத்தோட கதைக்கு ஒரு பெரிய கேரக்டர் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கு ஒரு சில ஸ்டார் கேஸ்டிங்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து வந்துச்சு. அதுக்கு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது? உண்மையிலே அப்படி ஒரு பெரிய கேரக்டர் வந்து இருக்காங்க? இருக்குது, படத்தில் இருக்குது. அது கமலஹாசன்கிட்ட பேசுகிறதா ஒரு தகவல் இருக்குது. மேக்ஸிமம் கமலஹாசன் உள்ளே வருவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு முரணாக தெரியுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இவரோட அடுத்து அரசியலுக்கு தேவைப்படுற மாதிரி தான் வந்து இந்த கடைசி படத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் கமலஹாசன் ஆல்ரெடி அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, எலெக்ஷன்லாம் நின்றுருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இணையிறது வந்து ஒரு முரணாக வந்து இருக்காது. அது விஜய் யோசிக்கணும். பட் என்ன இருந்தாலும் இன்னொரு பெரிய ஹீரோ வரணுங்கும்போது ரஜினியை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி கூப்பிட்டாலும் வரப்போகிறதில்ல விஜய்க்காக. பட்டு கமல் வருவார். கமல் வந்து கட்சி முகத்துக்காக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு முயற்சி வைக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது 2ஆம் பட்சம். இன்னொன்று இந்த படத்தை தயாரிக்கிற கேவிஎன்கிற நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இப்போ அவங்க நினச்சாங்கன்னா கமல் 100 கோடி கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அரசியல் ரீதியாக விஜய் ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது கமல் வந்து அந்த கருத்துக்கு ஆதரவாக படத்தில் பேசினாருன்னா அது தேவையில்லாத கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கமல் திமுக கூட்டணிங்கிறது வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. இப்போ விஜய் வந்து நேரடியாக திமுகவுக்கு எதிராக தான் அரசியலுக்குள்ளேயே வர்றாரு. அப்போது இந்த காம்பினேஷன் எப்படி படத்தில் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல.
அவுட் ஆஃப் சினிமா வந்து இவர் திமுகவோட போயிடுவார், அவர் வேறு ஏதோ சீமானோ அல்லது வேறு யாரோ ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி வைக்க போகிறார். இது சினிமாக்குள்ளே கருத்தியல் ரீதியாக எப்படி ஒன்றா வருங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி இவர் பாட்டை தனியாக அரசியல் பேசுவார், இவர் பாட்டை தனியாக பேசுவார்னு இருந்தால் அப்படி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. சினிமா வேறு அரசியல் வேறுன்னு பார்த்தாங்கன்னா, ஒருவேளை கமல் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணல, இந்த கதாபாத்திரம் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார் அப்படின்னா, அடுத்த ஆப்ஷனாக வந்து சத்யராஜும் இல்லை வந்து மோகன்லாலும் வந்து போக வாய்ப்பு இருக்குங்களா? எல்லாமே வந்து யூகம் தானேங்க. இப்போ மோகன்லால் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோகன்லால் விஜய் இணைந்து நடித்த ஜில்லா வந்து ஓடவே இல்லை. ஸோ அதனால் இன்னொரு முறை மோகன்லாலை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. வேறு யாராவது ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கன்னடத்துலேருந்தோ அல்லது தெலுங்குலேருந்தே யாராவது ஒருத்தர் உள்ளே கொண்டு வருவாங்க. சத்யராஜ்னா முன்னாடி தலைவாகவும் அந்த மாதிரி போயிடுச்சு. இல்லை, சத்யராஜெல்லாம் இங்கே நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ விஜயோடு ஒரு இணையும் போது அந்த கலரே புதுசாக இருக்கணும். இப்போ கமலும் விஜயுங்கிறது நமக்கு புதுசாக இருக்குது. கமலும் சத்யராஜன்னா டொயின்னு இறங்கிடுது, அவ்வளோதான். அது ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படிங்கிற ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதில் என்ன புதுமை இருக்குது? ஸோ அதனால் வேறு யாராவது ஒரு கமலுக்கு இணையான ஒருத்தரை தேடுவாங்க. கண்டிப்பாக சார். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.